ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் விநாயகர் சதுர்த்தி பட்சணங்கள் சீரீஸில் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டையாக இருக்க போதுங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னா, நான் இன்றைக்கி கொஞ்சம் பேரிச்சம்பழம் எடுத்துருக்கேங்க. சீட்லெஸ் பேரிச்சம்பழம், ஒரு 4-5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரைங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், முந்திரி, பாதாம், பிஸ்தா இது மட்டும்தான் எடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணால் இதில் வால்நட்ஸு, ஆல்மண்ட்ஸு, அப்புறமா ரெய்சன்ஸு எது வேணால் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க சீட்லெஸ் டேட்ஸை நல்லா சூடு பண்ணிக்கிறோங்க. சூடான உடனே அதில் ஒரு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்திருக்க நட்ஸை பொறுத்து, நான் எடுத்திருக்க இந்த நட்ஸ் அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்துட்டேங்க. இந்த நாட்டு சக்கரை மெல்ட் ஆகி இதோட ஈரமே போதுங்க நமக்கு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டுங்க. நல்ல ஒரு பாண்டான உடனே நெய் விட்டுட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. இது கூட நீங்கள் பாப்பி சீட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், எள்ளு சேர்த்துக்கலாங்க, சின்ன சின்னதாக இது தேங்காய் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு என்ன நட்ஸு கிடைக்குதோ அதெல்லாம் சேர்த்து இது மாதிரி செஞ்சுக்கலாங்க. இப்போ நல்லா சூடாகி அந்த சக்கரை மெல்ட் ஆகிங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா ஒரு உருட்டுற மாதிரி வந்துடுங்க. அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க. நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி அதுவும் செஞ்சுக்கலாங்க. இப்போ கை பொறுக்கிற சூட்லேயே இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி அழுத்தி விட்டுருங்க. இப்போ நமக்கு அச்சு இருக்கு இல்லைங்களா, பூரணம் கொழுக்கட்டை அச்சு மோல்டில் நம்ம கொஞ்சம் சூடு ஆறின உடனே இதை நெய் தடவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மோல்டில் அழுத்தம் கொடுத்து எடுத்தோம்னா நமக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. இது எவ்வளோ நாள், ஒரு 10 நாள் வரைக்கும் கூட கெடாதுங்க. வெளியிலே வச்சுருந்தாலும் அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்தியானது கூட, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது மாதிரி ஆரோக்கியமான கொழுக்கட்டை நீங்கள் செஞ்சு கொடுங்க. கொழுக்கட்டைனா யூஸ்வலாக ஒரே நாளில் செஞ்சு அன்றைக்கே சாப்பிட்டு அன்றைக்கே தீக்கிற மாதிரி இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1 வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க. இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறமா அதோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சுட்டு இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் உங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் அதோட அவுட்புட். அவ்வளோ கிளேசிங்காக சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி கட்டாயம் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.